பகிர்தலை பற்றி எழுதுவது சுலபம், எழுதியதை எடுத்து வாசிப்பதும் சுலபம். ஆனால் வாசித்ததை வாழ்வாக்குவது என்பது கடினமாக இருக்கும். நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளின் கட்டளைகளை கடைபிடி. நிறைவுள்ளவராக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்குள்ளதை விற்று ஏழைக்கு கொடு. செல்வந்தன் முகவாட்டத்தோடு திரும்பி போனான். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். வந்த செல்வந்தனால் சட்டங்களை கடைபிடிக்க முடிந்தது. ஆனால் தனக்குள்ள செல்வத்தை விற்று பிறருக்கு கொடுப்பதில் அவனால் இயல முடியவில்லை. செல்வந்தன் ஜெயிச்ச இடம் எதுன்னா கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தது. செல்வந்தன் தோற்ற இடம் எதென்றால் தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய செல்வத்தை விற்று பிறருக்கு கொடுப்பது. நிறைவோடு வாழ்வதற்கு இதைத்தான் ஆண்டவர் இயேசு முன்மொழிகிறார். நிலை வாழ்வை பெறுவதற்கு நீ சட்டங்களை கடைபிடிச்சிட்டு வா. இந்த உலகத்தில் நிறைவோடு இருக்கணும்னா நீ உன்னுடைய செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொடு. ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு செல்வந்தர், நல்லவர், பக்தியோடு உள்ளவர், கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லா போயிட்டு வர்றவர். அவர் ஊரே பாராட்டும். என்னடா எல்லாம் இருக்கு ஆனாலும் ஒரு வெறுமையாக இருக்கு அப்படின்னு நினச்சவர் ஒரு ஞானியை சந்தித்தார். எனக்கு இப்படிப்பட்ட சூழல் இருக்குது, என்ன செய்யறதுன்னு. உடனே அவர் என்ன சொன்னார்? ஐயா, நாளைக்கு உங்களுடைய செல்வங்கள் எவ்வளவு இருக்குதோ அதை உங்களால் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஆசிரமத்துக்கு வாங்க அப்படின்னார். அவர் காலையில் 2 செல்வங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து 2 பொட்டியை 2 கையிலும் பிடிச்சிக்கிட்டு நேராக ஆசிரமத்துக்கு வரார். அங்கே வந்த உடனே ஞானி வெளியில் வந்து அவரை சந்தித்து, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் இருந்த ஒரு டம்ளர், அந்த டம்ளர் உள்ள உன்னுடைய நிம்மதிக்கான மருந்து இதில் இருக்குங்க, அதனால் அவங்க 2 கையையும் பிடிச்சி கடவுள்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு 2 கையால் இதை எடுத்து குடிங்க, வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கே தான் அவர் முடிக்கிறார். இதை 2ஐயும் விடவா? பெட்டியும் விட முடியல, இந்த அமுதத்தையும் குடிக்காமல் இருக்க முடியல. நிறைவோடு வாழ வேண்டுமென்றால் செல்வத்தை கைவிட வேண்டும். அதனால் வேண்டாம் என்று சொல்லலை, நிறைவுள்ளவராகத்தான் வாழ வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் மன நிறைவோடு வாழுகிறானா என்றால் அந்த நிறைவை கொடுப்பது செல்வத்தினால் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏழையரின் உள்ளம், எளிமையின் உள்ளம் நம்மை விண்ணரசுக்கும் நிறைவாழ்வுக்கும் நிறைவான உள்ளத்தையும் நமக்கு தரும்.